கண்டிப்பா நம்ம செஞ்சு தரோம். இதுக்கு நான் வந்து வாக்குறுதி தரேன். இதுக்கு வந்து நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல நம்மளோட பலத்தை காமிக்கணும். இத்தனை நாள் நாம என்ன உழைச்சிருக்கோம், இதுக்கான பிரதிபலன் என்ன, இந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் தான் காமிக்கணும். நாம போடுறோம், நம்ம வீட்டுல இருக்கவங்க போட வைக்கணும். நம்ம வீட்டுல இருக்கவங்க போடுறாங்களா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி போட வைக்கணும். நாமளே வந்து மாற்றுக் கட்சியில இருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம சர்க்கிள் இருக்க மாற்றுக் கட்சியில இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிலவரம் இருக்கு. 20 கட்சி, 25 கட்சி, 21 கட்சி கூட்டணி, 8 கட்சி, 10 கட்சி கூட்டணி எல்லாம் இருக்காங்க. நம்ம சிங்கிளா தளபதியோட ஒரே ஒரு முகத்தை வச்சு நம்ம இது பண்றோம், இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம். அதனால கொஞ்சம் இந்த சூழ்நிலையை கடினமா, எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாம, எந்த ஒரு வேறுபாடு இல்லாம, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம, எல்லாருமே வந்து ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம தளபதி கிட்ட நம்ம தொகுதியை எடுத்து போய் வெற்றி எடுத்து போய் தளபதி கிட்ட சமர்ப்பிக்கிறது. இது ஒருங்கிணைந்து எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இது நம்ம பண்ணித்தரோம். சரிங்களா? அடுத்தடுத்த பஞ்சாயத்துக்கு நாங்க போறோம். எதனா குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அவர் விஜயநகர் சொல்லுங்க. எதா இருந்தாலும் நாம வந்து நிவர்த்தி பண்ணி தரோம். சரிங்களா? இப்போதைக்கு எந்த ஒரு சின்ன சின்ன இது இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் அதை வந்து மறந்துடுங்க. நம்ம ஒரே ஒரு இலக்கு, நம்ம வெற்றி பெறது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி. விலாங்குப்பை ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% அந்த ரோட போட்டு கொடுக்கறது தான் என்னுடைய குறிக்கோள். நெல்லிப்பட்டுக்கும் அதேதான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தண்ணி வசதி. இப்போ பந்தகாப்ப கூட பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்ட்டு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்க சொல்லிக்கிறோம். கண்டிப்பா வெற்றி அப்படின்றது நம்மளுக்கு இருந்தா 4000 ஓட்டு அப்படியெல்லாம் நம்ம தான் 40,000 ஓட்டு ஜெயிக்க போறோம். அதனால எந்த ஒரு மாற்றம் இல்லை. இருந்தாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சீங்கன்னா, மத்தவங்க சொல்லுவான் பேப்பரை வச்சு படிப்பான். நான் இங்க வந்து ஒவ்வொரு மீனுக்கும் போய் என்ன குறை, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இந்த குறை மட்டுமே நிவர்த்தி பண்றதுக்கு தான். இதெல்லாம் 5000 ஒதுங்கி போற கூட்டமும் இல்லை. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், யாரும் அந்த மாதிரி இல்லை. இவர் சொன்ன மாதிரி ரோடு, தண்ணி வசதி கண்டிப்பா 100% நிறைவேற்றுவாங்க. ஊர்ல இங்க பக்கத்துலயே அதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா, இந்த ஒரு வெற்றின்றது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உரிமையா வந்து எந்த நேரத்துலயும் யூஸ் பண்ணலாம். வீடு, ஆபீஸ் இருக்கு, போன் நம்பர் இருக்கு. எப்பவுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எப்பவுமே அவர் எடுப்பாரு, எந்த பதவியில இருந்தாலும் எடுப்பாரு. இப்பயும் அப்படித்தான், புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா 100% இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்கிட்ட ஃபர்ஸ்ட் விளாண்டு கார் போவாது, போன பொண்ணு கொடுக்கறது எடுத்து ரொம்ப அவரு சண்டைக்கு போயிருந்தா